இப்படி எடுத்துகிட்டு இருக்க உங்கள் மார்க்கை ஸோ இப்படி நாங்கள் மாற்ற போகிறோம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், இந்த வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்கணும். அப்படி நீங்கள் பார்க்குறப்ப இந்த டிப்ஸ் நாங்கள் சொல்லுவோம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப உங்களோட 12th ஸ்கூல் அண்ட் பப்ளிக் எக்ஸாமில் கண்டிப்பாக நீங்கள் 70 கூட கண்டிப்பாக வாங்கிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிஃபோர் தட், நான் கார்த்திக் ஃப்ரம் சாய்வர் அகாடமி. எங்களோட அகாடமி கோயம்புத்தூர் சிட்டுவேட் ஆகிருக்கு. நாங்கள் மோர் தென் 9 இயர்ஸாக 500+ ஸ்டூடெண்ட்ஸை இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ண வச்சு நிறைய மார்க்ஸ் எடுக்க வச்சுருக்கோம். இப்போ இந்த டிப்ஸ் நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்களும் நிறைய மார்க்ஸ் வாங்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 5 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இதுதான் உங்கள் ரோட் மேப் டு ஸ்கோர் 90 above. இதில் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம ப்ரீஃபாக இப்போ பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், டேக் நோட்ஸ் ஃபார் த லெசன் டாபிக் வைஸ். இது ஆக்சுவலி என்ன நம்ம கிளியராக பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி எடுக்கும் நம்ம சொல்லி தந்துடலாம். ஃபஸ்ட் என்ன, ஒரு டாபிக் எடுத்துக்கிறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் லெசன் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இருக்கும். அதில் வந்து ஸ்டார்டிங் டாப்பிக்கே சார்ஜஸ் தான் இருக்கும். அதில் 2 டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ் என்ன எடுத்துறீங்க, நோட்ஸ் எடுத்துறீங்க. தென் அந்த சார்ஜுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நோட் பண்ணிடுறீங்க. தென் சார்ஜஸ் ப்ராப்பர்ட்டிஸ் நோட் பண்ணக்கப்புறம் அடுத்து வர டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பிட்வீன் 2 சார்ஜஸ். அந்த டாப்பிக்கில் இருக்கிற எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் நோட் பண்ணிடுறீங்க, கீ பாயிண்ட்ஸ் பண்ணி எடுத்துடுறீங்க. அதுக்கப்புறம் ஒரு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிஃபை. ஸோ அதோடய ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்துடுறீங்க. இப்போ இது வரைக்கும் நீங்கள் படிச்சிட்டிங்க, இதே உங்களுக்கு ஒரு 1 hour ஆயிடுச்சு நீங்கள் புரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ சப்போஸ் சார் எங்கள் ஸ்கூலில் எடுக்கல, அதே மாதிரி எங்கள் டியூஷன்லையும் எடுக்கல. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருக்காங்க யூடியூப்பில், நீங்கள் பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் இன்ஃபேக்ட் நீங்கள் நல்லா ப்ரீஃபாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா கலாபாரதி அகாடமின்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அவங்க சூப்பராக போடுவாங்க. அந்த இது சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதில் இந்த டாபிக்ஸ் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? நோட்ஸும் எடுத்துட்டீங்க. இப்போ நோட்ஸ் உங்களுக்கு எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ஸோ அதுக்கு ஒரு மாடல் நாங்கள் வச்சுருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன, இதான் ஃபஸ்ட் லெசன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன சொன்னோம், நம்ம டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ் என்ன இருக்குது, பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த மாதிரி எடுத்துடணும். அடுத்து சேம் சார்ஜாக இருந்தால் என்ன பண்ணணும், ரிப்பல் ஈச் அதர். ஆப்போசிட் சார்ஜ்னா அட்ராக்ட் ஈச் அதர். டன். அதுக்கப்புறம் என்னது, உங்களுக்கு பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். அதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அது கீழே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா, உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தால் ப்ராப்ளத்தோட நீங்கள் என்ன பண்ணால் நோட்ஸ் எடுத்து வச்சிடணும் ப்ராப்ளம்க்கு. ஸோ ஏன் அப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸில் Q = N இருக்குது. இதை யூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணுங்க. ஸோ அப்போ அது கையோட உங்களுக்கு என்ன இருக்குது, ப்ராப்ளமும் முடிச்சிடும். இப்போ இது ஒரு டாபிக் முடிஞ்சா, இதுக்கப்புறம் ஒரு டாபிக் தான் உங்களுக்கு நாங்கள் சொன்ன ஃபோர்ஸோட டாபிக். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். அதே மாதிரி இப்போ எங்கள் அகாடமியில் படிக்கிற ஸ்டூடெண்ட் நாங்கள் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, இந்த நோட்ஸ் அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். ஷேர் பண்ணுறப்ப அதில் சின்ன சின்ன அனிமேஷன் வீடியோ இந்த மாதிரி ஆட் பண்ணிடுவோம். ஸோ அவங்க பார்க்குறாங்க. ஸோ பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் கூட அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். ஸோ அந்த அனிமேஷன் பார்க்குறப்ப என்ன தான் நாங்கள் ஃபுல்லாக சொல்லி கொடுத்தாலும் ஒரு அனிமேஷன் பார்க்குறப்ப டக்குன்னு கிராப் பண்ணிடலாம். அதே தான் உங்களுக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு நோட்ஸ் எடுத்துடணும். தென் ஓகே, செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சால்வ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் 1 marks. ஓகே, இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நம்ம டிப்ஸ் சொல்லியாச்சு. ஸோ அதே சமயம் நீங்கள் எக்ஸாம்பிள் மட்டும் பண்ணக்கூடாது, நியூமரிக்கல் ப்ராப்ளம் சேர்த்து பண்ணிடணும். ஓகே, இந்த இடத்துல சால்வ் 1 marksன்னு கொடுத்துருக்கீங்க சார், இது ஆக்சுவலி உங்களுக்கு என்னென்னு புரியல அப்படின்னா, இப்போ நீங்கள் 1 marks இவ்வளோ காலமாக நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் இல்லை சில பேர் என்னென்னா மக்கப் பண்ணியிருப்பீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஃபிசிக்ஸ் 1 marks புரிஞ்சுதான் படிக்கணும். ஏன் அப்படின்னா, ஃபிசிக்ஸ் 1 marks க்ரியேட்டிவாக கேட்பாங்க. அதே சமயம் உங்கள் புக் பேக் மாதிரி தான் இருக்கும், ஆனால் புக் பேக் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது எப்போ உங்களால் எழுத முடியும், நீங்கள் இதை புரிஞ்சு படித்து அந்த 1 marks நீங்களாக சால்வ் பண்ணியிருந்தாங்க. சார் ஆக்சுவலி எனக்கு டாப்பிக்லாம் புரிஞ்சிச்சு, நல்லா நான் பார்த்துட்டேன், ஆனால் எனக்கு 1 marks சால்வ் பண்ணுற அளவுக்கு இன்னும் நான் எபிலிட்டி வரல சார், நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நாங்கள் என்னென்னா எங்களோட அகாடமியில் இப்போ ஒவ்வொரு 1 marks இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் சாப்டரோட 1 marks எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து உங்களுக்கு 9th கொஸ்டின். இந்த 9th கொஸ்டினோட 1 marks நம்ம என்ன இந்த மாதிரி சால்வ் பண்ணி கொடுத்துருப்போம். இந்த சால்வ் பண்ண 1 marks நீங்கள் பார்த்துடணும். இப்போ சார் நான் அதுக்கு உங்கள் கைடு வாங்கினா மட்டும் தான் நம்மளால முடியுமா, இல்லை நான் வேறு எப்படி சார் பார்க்க முடியும்னா, அதர் சோர்ஸ் என்னென்னா ஃபிசிக்ஸ்க்காக சொல்யூஷன் புக் கவர்மெண்ட்லேருந்து போட்டிருக்காங்க. ஸோ அது நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் நெட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சால்வ் பண்ணது உங்களுக்கு போட்டிருப்பாங்க. ஸோ அப்படி அந்த 1 marks சால்வ் பண்ணுறதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு 1 marks எப்படி நீங்கள் சால்வ் பண்ணணும் அதையும் நம்ம சொல்லி கொடுத்துடலாம். இப்போ என்னென்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டிங்ஸ் டாபிக்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டிங்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகும், பாசிட்டிவ் சார்ஜ், எங்கே எண்ட் ஆகும், நெகட்டிவ் சார்ஜ், இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உள்ளே வந்தால் யார், வெளியே போனால் யார், இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ண ஒரு 1 mark இருக்கும். எங்கன்னா புக்கில் 3rd 1 mark உங்களுக்கு. ஓகே, இப்போ இதில் நமக்கு என்ன கேட்குறாங்க, உங்களுக்கு வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் சார்ஜஸ் Q1/Q2 ஆஃப் த ஃபாலோயிங் எலக்ட்ரிக் ஃபீல்டிங்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ Q1 கிட்ட என்னென்ன சார்ஜஸ்லாம் உள்ளே வருது, அதே மாதிரி Q2 கிட்ட என்னென்ன சார்ஜஸ் உள்ளே வருது, இதை சொன்னால் போதும். ஸோ இப்போ அப்படி பார்க்குறப்ப என்னாச்சுன்னா, Q1 கிட்ட என்னென்ன சார்ஜஸ் உள்ளே வருது நீங்கள் டோட்டலாக இங்கே இருக்க இந்த ஆரோ மார்க் வச்சு நீங்கள் கவுண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ வந்திருக்கு நமக்கு, 11. அதே மாதிரி Q2 கிட்ட உள்ளே வரதும் சரி வெளியே போகிறதும் சரி எவ்வளோ இருக்குது எல்லாத்தையும் நோட் பண்ணுறோம். நோட் பண்ணுறப்ப அதுக்கு 25 வருது. ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 1 marks நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். இப்படி பண்ணுறப்ப உங்களுக்கு 1 marks எப்படி மாற்றி கேட்டாலும் ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ இப்போ 1 marks நீங்கள் பார்த்துட்டீங்க, இனிமேல் 1 marks வந்து பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்த 3rd ஸ்டெப் என்ன, உங்களுக்கு ரீட் புக் பேக் ஷார்ட் ஆன்சர்ஸ் அண்ட் லாங் ஆன்சர்ஸ். ஓகே, இப்போ ஆக்சுவலி இந்த ஷார்ட் ஆன்சர்ஸ் வரப்போ ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, ஒவ்வொரு லெசன்லையும் 20, 30, 40, 50, 60 அந்த லெசனோட வெயிட்டேஜ் ஏற்ற மாதிரி 2 marks இருக்குது. சார் ஆக்சுவலி நான் இவ்வளோ 2 marks
ஒரு 12 மார்க்ஸ்க்காக நான் ஞாபகம் வச்சுக்க முடியுமா அப்படின்னா அதுக்கு தான் என்னென்னா இந்த நோட்ஸ். ஸோ இந்த நோட்ஸ் எடுக்கிறப்பவே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் புரிஞ்சு எழுத போகிறீங்க. ஸோ எழுதுறப்பவே உங்களுக்கே தெரிஞ்சிடும். எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நோட்ஸ் ஃபஸ்ட் லெசனுக்கு அப் டு நீங்கள் டைபோல் வரைக்கும் நோட்ஸ் எடுத்துட்டீங்க. அப்போ டிஃபன் எலக்ட்ரிக் டைபோல்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, 2 சார்ஜ் இருக்குது, 2 சார்ஜ் ஈக்குவல் ஆப்போசிட்டாக இருக்குது, பிரித்து வைக்க டிஸ்டன்ஸ் ஒரு சின்ன டிஸ்டன்ஸாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் தானது எலக்ட்ரிக் டைபோல். இவ்வளோ தான். இது நீங்கள் தனியாக எடுத்து 2 மார்க்ஸ் படிக்கணும். ஏன்னா இது நிறையா டைம் கன்சியூம் ஆயிரும். ஸோ ஃபிசிக்ஸ் அப்போ நீங்கள் இத்தனையும் ரீகால் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் நோட்ஸ் எடுத்து மட்டும் திருப்பி பார்த்தா போதும். சார் இன்னும் வேறு ஏதாவது கொஸ்டின் கூட இப்படி சொல்லி கொடுங்க சார். டைபோல் மொமெண்ட் என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு சார்ஜ் எடுத்துக்கோங்க டைபோல் வந்து, அப்புறம் அவங்களோட டிஸ்டன்ஸால் ப்ராடக்ட் பண்ணுங்கள். இதான் டைபோல் மொமெண்ட். இது எப்படி எழுதலாம், இட் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் அ சார்ஜஸா அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் them. ஸோ இதுக்கு யூனிட் உங்களுக்கு டெரிவ் பண்ணணுமா, யூனிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக டெரிவ் பண்ணிக்கலாம். P is equal to 2AQன்னு வருது. ஸோ இப்போ வந்து என்ன டிஸ்டன்ஸ் நம்ம மீட்டரில் சொல்லுவோம், அது யூனிட். சார்ஜ் யூனிட் கூலும் ஸ்டார்டிங்கே நம்ம பார்த்துது. அப்போ இது ஒரு யூனிட் என்ன வரும், CM. சரி சார், இதுக்கு ஆக்சுவலி வெக்டரா அந்த என்ன குவான்டிட்டி சார், இது எப்படி நம்ம தெரிஞ்சிக்கலாம், இது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. ஏன் அப்படின்னா இதுக்கு ஒரு டேரக்ஷன் இருக்கும். எங்கே இருக்குன்னா -Qலேருந்து +Q, இவ்வளோ தான். இது அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு என்னென்னா மைண்டில் ஸ்டோர் ஆயிரும். இப்படி தான் நீங்கள் படிக்கணும். தென் இதெல்லாம் முடிச்சிடுறீங்களா. இப்போ ரீட் புக் பேக் ஷார்ட் ஆன்சர்ஸ். சரி சார், எனக்கு ஆக்சுவலி இப்போ நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் சார், எல்லாம் நான் பண்ணிட்டேன், நானே எழுதிடுறேன். பட் அது இப்போ இந்த 2 மார்க்ஸ் இதாக எழுதணுமா, ஸோ அதே மாதிரி ஒரு 5 மார்க் எவ்வளோ எழுதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது சார், நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்போ அஃப்கோர்ஸ் நீங்கள் என்ன உங்கள் ஸ்கூலில் யாராச்சும் மார்க் பண்ணி தருவாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் எங்களோட அகாடமி பொறுத்த கைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அந்த பப்ளிக் கீ பொறுத்த இருக்கும். ஸோ டீச்சர்ஸ் எல்லாமே பப்ளிக் எவாலுவேட் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் ரெடி பண்ண ஒரு கைடு தான். ஸோ அவங்களுக்கு பப்ளிக்ல இது எதுனா போதும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த பேஸ் பண்ண கைடு நம்ம வச்சிருக்கோம். ஸோ இது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் பண்ணலாம், மார்க்கெட்டில் இருக்க மற்ற கைடும் நீங்கள் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். ஸோ இதை என்னது அப்படி பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன ஆகும், புக் பேக் ஷார்ட் ஆன்சர் அண்ட் லாங் ஆன்சர்ஸ் முடிஞ்சிருக்கு. டன். அடுத்து என்ன பண்ணணும், ரைட் டவுன் த டெஸ்ட். இங்கே தான் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமேட்டிக் என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் படிக்கிறீங்க, படித்து முடிச்சு ஸோ நீங்கள் என்னென்னா நோட்ஸ் எடுத்துறீங்க, எல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சு ஃபைனலாக எல்லாம் முடிஞ்சு. சில பேர் என்ன பண்ணால் யூடியூப் வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. சார் ஓகே இது நான் படித்த மாதிரி தான் இருக்குன்னு. ஸோ நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதுறப்ப தான் என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா சில கொஸ்டின் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஒன்று மறந்துருக்கும். ரெண்டாவது என்ன ஆகுனா, இந்த கொஸ்டின் இதான் ஆன்சராக நீங்கள் என்ன தான் புரிஞ்சு படித்தாலும் உங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் வரும். இதுக்கடுத்து இது ஸ்டெப்பா, இந்த கொஸ்டின் தான் இந்த ஆன்சர் எழுதணுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு நிறையா கன்ஃபியூஷன் வந்திருக்கும். அப்போ நம்ம என்ன ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்குறப்ப எங்கெல்லாம் நம்ம தப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக தெரிஞ்சிடும். ஓகே சார், இந்த டெஸ்ட்டு நான் எப்படி சார் எழுதுறது, என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் கூகுளில் போய் எக்ஸாம்பிள் 12th ஃபிசிக்ஸ் யூனிட் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபுல் டெஸ்ட்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பர்ஸ் வரும். இல்லை அப்படின்னா எங்கள் அகாடமியோட கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கைடு வாங்குறப்ப நம்ம ஸ்டார்டிங் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த நோட்ஸ் உங்களுக்கு வந்துடும். தென் கைடு உங்களுக்கு வந்துடும். அது கூடவே உங்களுக்கு 1 year நாங்கள் கொஸ்டின் பேப்பர் ப்ரொவைட் பண்ணிடுவோம். இப்போ நாங்களே ஒவ்வொரு வீக்கும் போர்ஷன் சொல்லிடுவோம். ஸோ போர்ஷன் சொல்லி அதோட கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வீடியோஸ் பார்த்து தென் நோட்ஸ் பார்த்து எல்லா நோட்ஸ் எடுத்துக்க போகிறீங்க. ஸோ நீங்களாம் நோட்ஸ் எடுங்க. இந்த நோட்ஸ் அப்படி யூஸ் பண்ணாமல் நீங்கள் நோட்ஸ் எழுதுங்க. ஏன் அப்படின்னா ஒரு லெசனை புரிஞ்சு படித்து நோட்ஸ் எழுதுறப்ப அது அப்படியே சூப்பராக பிரெயினில் ஏறிடும். அது பப்ளிக் வரைக்கும் மறக்காமல் இருக்கும். ஸோ நீங்கள் அப்போ நாங்கள் கொடுக்குற கொஸ்டின் பேப்பரை வச்சு கூட நீங்கள் டெஸ்ட் எழுதுறப்ப உங்களுக்கு கீப் ஆன் டச்சில் இருப்போம் நாங்கள் உங்களுக்கு. ஏன்னா எங்களோட அகாடமியில் எங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ட்ரெயின் பண்ணுறோம் அதே தான் இப்போ வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸே நம்ம பண்ணுவோம். சரி, தென் இப்போ கடைசி ஸ்டெப்பாக என்ன இருக்குது, கீப் ஆன் ரிவைசிங் ஃபார் எ வீக், அதுக்கப்புறம் மந்த். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நீங்கள் எல்லாம் படிச்சிட்டிங்க, நமக்கு பெரிய தப்பே நம்ம பண்ணுறது என்னென்னா, இன்றைக்கி படிக்கிறோமா, இதுக்கப்புறம் இந்த டாப்பிக்கை திருப்பி எப்போ ரீகால் பண்ணுவோம், எக்ஸாம் அன்றைக்கி. அப்போ எக்ஸாம் அன்றைக்கி பார்க்குறப்ப புதுசாக தான் இருக்கும். ஐயோ ரொம்ப டைம் கன்சூம் சார், நான் எல்லாம் படித்தேன் சார், எக்ஸாம் அன்றைக்கி ரொம்ப நேரம் ஆகுது எனக்கு படிக்க அப்படின்னா அப்போ என்ன பிரச்சனை, நீங்கள் தான் ரிவிஷனே பண்ணுறது கிடையாது. அப்போ ரிவிஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ரிவிஷன் நல்லா பக்காவாக பண்ணியிருக்கணும். பண்ணுறப்ப என்னென்னா நீங்கள் எக்ஸாம் அன்றைக்கி சும்மா திருப்பி பார்த்தா போதும். இப்போ மற்ற நாள் என்ன ஆகுனா, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் என்ன பிரச்சனைனா, அன்றைக்கி எக்ஸாமுக்கு ஒரு 1 month முன்னாடி தான் அவன் படிச்சிருப்பான், நல்லா படித்து வச்சிருப்பான். எக்ஸாம் அன்றைக்கி ரிவிஷன் பண்ணுறப்ப அவனால் எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ண முடியும். ஸோ அவனோட மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபஸ்ட் மிட்டம் வைக்கிறாங்கன்னா 50க்கு அவனால் ஒரு 40 தான் எடுக்க முடியும். ஆனால் நீங்கள் ரெகுலராக ரீகால் பண்ணுறீங்க. எப்படி சார் ரெகுலர் ரீகால் பண்ணால் அவ்வளோ எங்கள் ஸ்கூலில் ஹெக்டிக்காக ஒர்க் தருவாங்க, இத்தனையும் எப்படி பண்ண முடியும்? ஒன்றும் இல்லை, நீங்கள் டைம் ஸ்கெடியூல் போட்டுக்கோங்க. ஒரு மார்னிங் இருக்கா, ஸோ மார்னிங் இன்றைக்கி என்னமே ஒர்க் தரல, ஸ்கூலில் தரல அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 6 o'clock to 7 o'clock டக்குன்னு திருப்பி பார்த்துருங்க. இல்லை சண்டே டைம் இருக்கீங்களா, விளையாட போயிட்டு வரீங்க, போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபோன் எடுக்க வேண்டாம், இன்ஸ்டாகிராம் எதுவும் நம்ம பார்க்காம அப்போ ஒரு 1 hour உட்காந்து சண்டே அன்றைக்கி ஒரு ஃபிசிக்ஸ் அப்புறம் கெமிஸ்ட்ரி. ஸோ நம்ம கெமிஸ்ட்ரி கைடும் ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் கெமிஸ்ட்ரி கைட்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இதே மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்னு எல்லா சப்ஜெக்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. இது ஃபஸ்ட்டு வீக். இப்போ என்னன்னா இந்த வாரம் படித்தது அடுத்த வாரம் நீங்கள் ரீகால் பண்ணியிருக்கணும். சரி ஓகே, இப்போ ரீகால் பண்ணிட்டீங்களா, இதுக்கப்புறம் திருப்பி இதை ரீகால் பண்ணால் எவ்ரி மந்தோட எண்டில் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். இது பண்ணுறப்ப என்ன உங்கள் பிரெயினில் இந்த ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஒன்றும் நீங்கள் 10th எல்லாருமே நிறைய மார்க் வாங்கியிருப்பீங்க. அதுக்கு ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கீப் ஆன் ரிவிஷன் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. பட் இங்கே வரப்போ 11th வரப்போ அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதான் உங்களுக்கு மார்க் எல்லாம் ஃபுல்லாக குறைஞ்சிருக்கு. பட் 12th
பக்காவாக மந்த்லி ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்கூலில் ஒரு டெஸ்ட் வைப்பாங்க, அதுக்கும் எழுத போகிறீங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம அகாடமி மூலமாக நீங்கள் எழுத போகிறீங்க கொஷின்ஸ். ஸோ அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் அந்த ஒரு ஃபிசிக்ஸை ஒரு லெசனை எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 to 10 டைம்ஸ் நீங்கள் ரிவிஷன் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி அது டெஸ்ட் வந்து ஒரு 1 to 5 டைம்ஸாக டெஸ்ட் எழுதிருப்பீங்க. இப்படிலாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வீடியோ ஸ்டார்டிங் சொன்னோமா எவ்வளோ 30 மார்க்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க. நீங்கள் இப்போ எவ்வளோ மார்க்ஸ் எடுக்க போகிறீங்க? 70 மார்க்ஸ் எடுக்க போகிறீங்க. அதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? எதுவும் இல்லை. ப்ராப்பராக ரீகால் பண்ணுறீங்க, ப்ராப்பராக நோட்ஸ் எடுக்கிறீங்க. இதை நீங்கள் பண்ணுங்கள். பண்ணாலே போதும். ஃபஸ்ட் மிட் மணிக்கு சார் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடுங்க சார் அப்படின்னு நீங்கள் யார்ட்டையும் கேட்கவே கூடாது. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? ஃபுல்லாக படிச்சிருக்கீங்க. ஃபுல்லாக படித்த குழந்தைங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அவ்வளோதான், டன். இப்போ இதெல்லாம் நீங்கள் பண்ணாலே சூப்பராக மார்க்ஸ் எடுக்கலாம். பிஃபோர் தட் எங்களோட கைட்லையும் நம்ம என்னென்ன கொடுத்துருக்கோம், ஸோ உங்களுக்கே அது பெனிஃபிட்டாக இருக்கும், அது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ கைட் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்னா ஸ்டார்டிங்கில் ஆக்சுவலி இப்போ நிறைய குழந்தைங்க இது கேட்குறாங்க, சார் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் சார், எக்ஸாம் பண்ணி போகிறதுக்கு நாங்கள் ரீகால் பண்ணுறதுக்கு நாங்கள் போய் ஒவ்வொரு வாட்டியும் எங்களால் யூடியூப்பில் பார்க்க முடியல அப்படின்னா. ஸோ அதனால் அவங்களுக்கு என்னென்னா இந்த மாதிரி ஃபஸ்ட் பேஜில் நம்ம கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் என்னென்னா அவங்களுக்கு அந்த லெசனோட இப்போ நீங்கள் உங்களை ஃபார்மர்ஸ் எடுக்க சொன்ன பார்த்தீங்களா, கீ நோட்ஸ் அதெல்லாம் எடுக்க சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட் பேஜில் நம்ம கொடுத்துருவோம். நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறப்ப வேல்யூஸ் அண்ட் யூனிட்ஸும் சேர்த்து எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துருவோம். இதுலேயே அதே மாதிரி உங்களுக்கு வேல்யூஸ் அண்ட் யூனிட்ஸ் இந்த மாதிரி நம்ம கொடுத்துருவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபைனலாக ஒவ்வொரு டெரிவேஷன் கீழே எந்தெந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அதையும் நம்ம கொடுத்துட்றோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்னால உங்களுக்கு நீங்கள் புக்கின் 1 மார்க்ஸ் உங்களுக்கு வேணும், ஸோ க்ரியேட்டிவாக வேணும். அப்போ க்ரியேட்டிவ் 1 மார்க்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணுறக்காக கொடுத்துருக்கோம். ஸோ அது நாங்களும் சால்வ் பண்ணியிருப்போம், பட் இருந்தாலும் நீங்கள் கொஷின் மறைச்சி வச்சு சால்வ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ ஆன்சர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஆன்சர்ஸ்லாம் எடுத்திங்கன்னா நாங்கள் சொன்ன பார்த்தீங்களா உங்களுக்கு கீவேர்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்போம். ஸோ பப்ளிக்கில் எழுதுனா இப்படி ஃபுல் மார்க் வரும், அந்த மாதிரி இப்படி நம்ம கொடுத்துருவோம். ஸோ டயக்ராம் எல்லாமே கொஞ்சம் நீட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரே இதில் 2 வராது. 2 வரப்போ உங்களுக்கு என்னென்னா ரொம்ப கிளம்ஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயம் எதுவுமே இருக்காது. சரி ஓகே சார், நான் இந்த கைட் நான் எப்படி ஆர்டர் பண்ணுறது, எப்படி நான் உங்களை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா, ஸோ இந்த கைடு ஆர்டர் பண்ணுறதுக்கு saiviraguides.in வெப்சைட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அங்கே நம்ம 2 ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஃபிசிக்ஸ் தனியாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம், கெமிஸ்ட்ரி தனியாகவும் வாங்கிக்கலாம். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வித் கொஷின் பேப்பர்ஸ், வித்தவுட் கொஷின் பேப்பர்ஸ்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். 2 டேஸில் உங்களுக்கு நம்ம டெலிவரி பண்ணிடுவோம். உங்களுக்கு இதை உங்கள் வீட்டுக்கே நம்ம டெலிவரி பண்ணிடுவோம். சரி, அதே மாதிரி சார் இப்போ இந்த டிப்ஸ்லாம் நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார், எங்களுக்கு கெமிஸ்ட்ரிக்கும் போடுங்க, மேக்ஸுக்கும் போடுங்க அப்படின்னா, ஸோ நம்ம அப்கமிங் வீடியோஸில் நம்ம அதை போடுவோம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வீடியோஸ் போடுறதுக்கு ஜஸ்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் நிறைய மார்க்ஸ் இருக்குன்னு நீங்கள் ஆசைப்பட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் எல்லாம் முடிச்சக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தீங்க இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் சொன்ன இந்த 30க்கு 70 நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அப்போ தான் இந்த வீடியோ போட்டதோட உண்மையான நோக்கம் நிறைவேறும். ஸோ until then, bye from Karthik.